கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெபமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அவருடைய எல்லாம் அவர் அண்ட சராசரி படைத்தவர் எல்லாமே அவருடையது. அதிலே மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானதை அவர் கொடுக்கிறார் பாருங்க. மாட்சிமையும் வல்லமையும் அவர் முதல்ல நமக்கு வருது. மாட்சிமையும் வல்லமையும் நமக்கு கொடுத்து மகிமையும் அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். மாட்சிமையும் வல்லமை அவருடைய எல்லா அண்ட சராசரியுடைய எல்லாத்தையும் அவருடைய தன்மை நமக்கு உள்ளே அவர் வைத்திருக்கிறார். ஜெயமும் மகத்துவமும் எல்லாத்தையுமே நமக்கு தேவையானது ஜெயம் கிடைக்கும்போது நமக்கு எல்லா பூரண சுகத்தையும் பூரண அன்பு எல்லாமே மகத்துவத்தையும் உம்முடையவைகளே என்று கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையை நமக்கு தருகிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற என்ற தலைப்பில் தியானிக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய மாட்சிமையும் மகிமையும் எனக்கு விளங்க வேண்டும். உம்மிடத்திலிருந்து எனக்கு ஜெயம் வர வேண்டும். உம்மிடத்திலிருந்து எனக்கு மகிமை வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அதையெல்லாம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டிருக்க மக்கள் நாம் அவருடைய வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், முதலாவது மாட்சிமையும், ரெண்டாவது வல்லமையும், மகிமை மூணாவது, நாலாவது ஜெயமும், ஐந்தாவது மகத்துவம். இந்த மாதிரி ஒரு 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 மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் எங்கு சென்றாலும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்திருக்கும். அவனுக்கு குறைவே இருக்கிறது. எல்லாத்திலுமே செழிப்பு, பண உதவி, ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவனிடத்திலிருந்து நிறைவாக இருக்கும். அவன் குறைவிலிருந்து எதுவுமே அவன் செய்ய மாட்டான், நிறைவிலிருந்து செய்வான். என்னிடத்தில் எல்லாம் இருக்குது, கர்த்தருக்காக நான் செய்வேன், மற்றவர்களுக்காக நான் செய்வேன் என்று சொல்லி அவன் முன் வருகிறான். எப்படிப்பட்ட ஒரு தன்மை அவனுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு மனிதனுக்கு தேவன் எப்படி கொடுக்குறார்? அவருக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே அவர் கொடுக்குறார். அதில் தான் மாட்சிமையும் மகத்துவமும் மகிமையும் ஜெபமும் மகத்துவம் இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. அதையெல்லாம் எனக்கு தந்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி. கர்த்தாவே, ராஜ்யமும் உடையது. அதுக்கப்புறம் ராஜ்யம் அது எல்லாத்தையுமே இதை கொடுத்து அதை ஆளுகிறவரும் அவர்தான். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆளுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற மகிமை பாருங்கள். நிறைய பேருக்கு நல்ல பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும், நல்ல ஜெயம் இருக்கும், அது மூலமாக வெற்றி பெறுவாங்க, அவங்ககிட்ட நல்ல திறமைகள் இருக்கும், நல்ல ஒரு பவர் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைக்கிறார் பாருங்கள். அவனுக்கு எந்த கை வைத்தாலும் அவனுக்கு ஜெயந்தான். அதான் சொல்லியிருக்கலாம், மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம். அவனுக்கு எங்கு போனாலும் அவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட அந்த காரியத்தை தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து தேவன் என்ன செய்கிறார்? அவனை ராஜ்யம் பண்ணுகிறார் பாருங்கள். கர்த்தர் ராஜ்யம் முடியாது, அந்த ராஜ்யத்தை எடுக்கிறார். அதை அந்த கொண்டு வந்து இந்த காரியத்தெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து அவனை ஆளுகிறார். இந்த ஆளுகை செய்கிறார். அந்த ஆளுகை செய்யும் பொழுதுதான் அந்த மனிதனுடைய இந்த பூமியிலே தேவனுடைய சித்தம் செயல்படுகிறது. இந்த மாதிரி ஒரு தன்மையை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள்ளே இருந்து தேவன் ராஜ்யம் பண்ணுகிறார். அந்த செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் அந்த பூமியில் விளங்குகிறது. பரலமண்டலத்தில் எப்படி செய்யப்போ அதே போல் அந்த பூலோகத்தில் செய்யப்படுது. எப்படி அவருடைய அன்பு, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து அதை இந்த பூமியிலே செயல்பட ஆரம்பிக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, தெய்வீகமான ஒரு மனிதனப்பா, அவரை மாதிரி முடியாது அப்படின்னு கிராமத்திலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அன்பான மனிதன் எதை கேட்டாலும் கொடுக்குற தன்மை அவர்கிட்ட இல்லை என்று சொல்லாத. இத்தனை வருஷம் நான் போய் கேட்டிருக்கேன், ஒரு நாள் இல்லை அப்படின்னு சொன்னத வார்த்தையே கிடையாது. இருக்குது, நான் எப்போ வேணும், எப்போ தருகிறேன், என்ன காரியத்தை உனக்கு நடக்கணும், அதை நான் இப்போவுமே செய்து முடிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை அவங்க பேசுகிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி மக்களுக்கு அவர்கள் உதவுவார்கள். எப்படி தேவன் கொடுத்த அந்த தன்மை எங்கிருந்து நடக்கிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து நடக்கிறது. அந்த வார்த்தை அவன் உள்வாங்கி அவன் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே விளங்க ஆரம்பிக்கிறது. தேவன் அவனை கொண்டு இந்த பூமி உலகத்திலே மக்களுக்கும் அவன் உதவ ஆரம்பிக்கிறான். அவன் இந்த பூமியை அற்புதமாக ஒரு பரலோகம் போல செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த பூமியை அற்புதமான விதத்திலே அவன் பன்மைப்படுத்துகிறான்.
நல்லா இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கணும், அருமையாக இருக்கணும், இந்த பூமி எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி யாருடைய குணம் இருக்கிறது? நம்ம கர்த்தாதி கர்த்தர்கள். அவர் எப்பொழுதும் நாம் பாவத்தில் விழுந்திருந்தாலும் மீண்டும் நம்மளை எடுத்து கல்வாரி சிலுவையிலே நம்மை ரட்சித்தார். நமக்கு ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி நமக்கு எல்லாம் இழந்த ஆசீர்வாதம், இழந்த அனைத்து ஆசீர்வாதம் நமக்கு கல்வாரி சிலுவை மூலமாக நமக்கு திரும்ப கொடுத்தார். இந்த அற்புதமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த அற்புதமான இரட்சகர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகிய நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. இந்த அற்புதமான இந்த ஜெயம் தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் தினமும் கேட்கணும். ஒரு 2 நிமிஷம் கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்குங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம். நிறைய பேர் எவ்வளோ மணிக்கணக்காக ஒதுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2 3 நிமிஷம் ஒதுக்க முடியாத வாழ்க்கையில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி நீங்கள் 1 நிமிஷம் முதல்ல ஒதுக்கி பாருங்கள். இப்போ 2 நிமிஷம், அப்புறம் 3 நிமிஷம், இப்படி உங்களை அறியாமல் நீங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. முதல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பாருங்கள். பெரிய பெரிய வீடியோலாம் பார்க்குங்க, நீங்கள் முடியாது உங்களுக்கு. அதனால் முதல்ல சின்ன சின்ன இதாக பாருங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், தேவன் என்னை எப்படி ஆளுகை செய்கிறார், தேவன் என்னை எப்படி ரட்சித்து என்னை வழி நடத்துகிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை குறித்து என்ன நினைக்கிறார், பொருளாதாரத்தை எப்படி தந்து என்னுடைய குடும்பத்தை அழகாக கட்டுகிறார், நான் யாரிடமும் கையேந்தாத அளவுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை எப்படி நிறைவேற்கிறார், எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கணும். அது பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த மாறும் பொழுது தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தை கேளுங்கள். ஜெயம் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.